சிவமங்கலம். உண்மை கசக்கிறது, உண்மை எண்ணெய் இனிக்கிறது பாருங்கள், இச்சகம் தனிது. உண்மை என்றும் கசக்கிறது பாருங்கள், உண்மை எண்ணெய் என்றும் இனிக்கிறது பாருங்கள். அது நாம் கடந்த கால வாழ்வின் அறிவிப்பு, உண்மை அறிவிப்பில் இல்லை. உண்மையா நடக்கிறது கூட அப்படிதான். உண்மையா நடந்தா கசக்கதான் செய்யும். சத்தியம் சொல்கிறேன், உண்மை இருப்பில் நிலை பெற விரும்புவோர்கள் கசந்த மனநிலையை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆதலால் உண்மையை உடனே துறக்கிறார்கள். உண்மை இன்மையில் புகுந்து இனிப்புடன் பயணிக்கிறார் பாருங்கள். சத்தியம் சொல்கிறேன், உண்மை பழகுங்கள். இந்த உண்மையை பழகிறதுங்கிறது இறை நெறியோ அல்லது வேறு நெறியோலாம் இல்லை. இது ஒரு மனித நெறி, அவ்வளவுதான். நரிமுறை மறுக்கும் நெறிமுறை இந்த மனிதனுக்குரியது. அது உண்மையை கடைபிடித்தல் பாருங்கள். நம்ம கடந்த கால உண்மைகளை சிலர் சொல்லும் போது நமக்கு கசப்பா இருக்கும், நிறைய பேத்துக்கு இருக்கும். அதெல்லாம் நிஜத்தை சொல்லும் பொழுது ஏத்துக்கணும். அதே மாதிரி நிஜமா நடக்கும் பொழுதும் நமக்கு கசக்கும். ஏன்னா என்றும் நிஜம் நமக்கு உண்மை, எனக்கு உண்மை யாருக்கும் 100% லாபத்தையும் இன்பத்தையும் தந்து விடுவதில்லை. உண்மைங்கிறதே 100% அளவுதான் சொல்றேன். ஆமா, அங்கு நிறைய விஷயங்கள் முறியடிக்கப்படுகின்றன. ஆம் செல்வங்களே, அதனால உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள். இந்த உண்மையை சொல்றதுங்கிறது வேற, அது நடந்து முடிந்தது, அது நம்ம ஏத்துதான் ஆகணும். அதெல்லாம் கிடக்கட்டும். உண்மையா நடக்கிறதுக்கு இங்க கஷ்டப்படுறாங்க. ஆமா, உண்மைங்கிறது உண்மையானது. எது வேணாலும் விளையலாம், வரலாம், வராதும் போகலாம். அங்கு ஏற்பும் உண்டு, இழப்பும் உண்டு. இரண்டும் ஏக காலத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனா உண்மை இன்மைங்கிறது 100% லாபத்தை சார்ந்தது, 100% இனிப்பை சார்ந்தது. இந்த உண்மை என்பது கசந்து வாழ்வில் அமிழ்தம் பாருங்கள். உண்மை இன்மை என்பது இனித்து கொள்ளும் விஷம் காணுங்கள் என் செல்வங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். நீ ஒவ்வொரு முறை நீ உண்மையிலிருந்தும் வலுவும் பொழுதும் உன்னுடைய மனதில் ஒரு கணம் வைக்கப்படுகிறது. அந்த கணத்திற்கான காரணமே உனக்கு தெரியாது, எத்தனை வைத்திருக்கும்னு தெரியாது. அது ஏற்றுவிட்டு அந்த கணத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மடியில் கணம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை என் செல்வங்களே. நீங்கள் சேர்த்து வைத்த பொய் தான். நீங்கள் நிலை நின்றிருந்த உண்மை இன்மைதான். இந்த மனிதன் தன் லாபத்திற்காக பகிரங்கமாக எச்செயலையும் செய்ய தயாராக இருக்கிறான். அது இங்கு கலாச்சாரமாக போற்றப்படுகிறது. அதை விட பெரிய கொடுமை, அவன் பெரிய அறிவாளின்னு போற்றப்படுகிறது என் செல்வங்களே. இல்லை, மறந்து விடாதீர்கள். இங்கு ஒரு சக தர்மம் இருக்கிறது, மன தர்மம் இருக்கிறது. மனிதம் அப்படின்ற ஒரு பொது நியதி பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதனாலதான் தனியே இறையை செய்யவில்லை, தனியே எந்த இறையும் தன்னை தொழு என்றும் சொல்லவில்லை. நீ 100% மனிதம் காத்தால் போனதம் புனிதத்தின் பெயரால் விளங்குவாய். 100% மனிதத்தின் பெயரால் நீ நிலை நின்றிருக்க கூடுமாயின் நீ அங்கு புனிதனாக்கப்படுவாய். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படின்னா இங்க அந்த கடின வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. அப்ப நான் வாழ்றது அப்படின்னா இது வரைக்கும் கடந்த காலங்கள் அப்படின்னா நம்ம இந்த சகத்துல தானே இருக்கோம். உண்மை இன்மை தானே இங்கு பிரதானமா இருக்கு. இங்க அதிர்ஷ்டத்தை விரும்புகின்ற கூட்டம்லாம் இருக்கு, குறுக்கு வழிகளை விரும்புகின்ற கூட்டம்லாம் இருக்கு, எப்படியாவது வந்துட்டா போதும் அப்படின்ற கூட்டம்லாம் இருக்கு, எப்படியாவது ஜெயிச்சுட்டா போதுன்ற கூட்டம் தானே இருக்கு. வேற என்ன இருக்கிறது என் செல்வங்களே? அது இங்கு அங்கீகரிக்கப்படுகிறது. கோமாளிகளின் கைத்தட்டலுக்காக, கோமாளிகளினுடைய கொண்டாட்டங்களுக்காக காத்திருக்கும் நூதன கோமாளிகளை என்ன சொல்வது? இல்லை என் செல்வங்களை, இந்த சகத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமே தேவையில்லை. உன்னுடைய அங்கீகாரம் உன்னுடைய நடுநெஞ்சில் இருக்கிறது, உன் நேர்மையில் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களில். இந்த களம் விபரீதமானது. முற்பகல் பிற்பகல் என வைக்கப்பட்டிருக்கிறது. முற்பகலில் விதைத்தது பிற்பகலில் அறுக்கப்படுகிறது. யாரும் தப்ப முடியாது, மறந்து விடாதீர்கள். நீ இன்னும் இந்த உடலோடு தான் இருக்கிற. அணுவாக நீ அங்கு ஆழ்ந்த
ஆசையின் பெயரால், இச்சையின் பெயரால், பற்றின் பெயரால், பந்தத்தின் பெயரால், நிர்பந்தத்தின் பெயரால் நிலை நின்றிருக்கிறாய். ஒரு கணம் ஒரு யுகமாக்கப்படும் அசத்தியனுக்கு. மறந்து விடாதீர்கள், ஒரு யுகம் கனமாக்கப்படும் சத்தியனுக்கு. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டிருங்கள் செல்வங்களே. இது இறை சார்ந்த உண்மை இல்லை. அதனாலதான் அங்கு நியதி வகுக்கும் போது கூட சத்தியம், சிவம், சுந்தரம்னு சொல்லிட்டாங்க. ஒன்று தொட்டுட்டா முடித்துட்டு அடுத்ததுக்கு போவோம். அந்த சத்தியத்தில் நீ 100% நிலை நிற்க கற்றுவிட்டால் இறை வேறு நீ வேறு இல்லை காண. அதனாலதான் இறையை இரண்டாவது வைத்தான், சத்தியத்தை முதலில் வைத்தான். சத்தியம் வாய்மையை வெல்லும். அதெல்லாம் இன்னைக்கு எழுதி வச்சிருக்காங்க, கடைபிடிக்கிறாங்களா? அதெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல பேசலாமான்னு நினைக்காதீங்க என் செல்வங்களே. நாம் இன்னும் உடலோடு தான் இருக்கோம். ஆமா, கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும் மரணத்தோடு தான் இருக்கும். நம்மளுடைய அங்கங்களை இங்க விதைச்சு வச்சிருக்கோம் பந்த பாசங்கிற பெயரால. அதெல்லாம் அப்படியே தனித்தனியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அங்கு அறுவடை செய்யாது இந்த களம் யாரையும் விடுவதில்லை. அதான் கரன் என பெயர் வைத்தான். யாரையும் கறப்பவன், எந்த வினையையும், எந்த கர்மத்தையும், எந்த உண்மை இன்மையும் அவன் கறந்து அதற்கான ஒரு விலையை வைப்பான். அந்த கலையில் உத்தமன் அந்த சத்தியன். பாருங்கள், மறந்து விடாதீர்கள். அதனால இந்த களத்துக்கு உதவுமான்னு நினைக்காதீர்கள் என் செல்வங்களே. நீங்கள் இருங்கள், இயன்றளவு அந்த உண்மை மயமாக ஆக முயற்சி செய்யுங்கள். ஏன்னா நம்மையே அறியாம இந்த பொய் வளையத்திற்குள்ளார, இந்த லாப வளையத்துக்குள்ளார, இந்த சந்தை கடைக்குள்ளார, இந்த வியாபார அபிவிருத்தி நிலையத்திற்குள்ளார நம்மை கொண்டு விட்டு விட்டது. அதிர்ஷ்டத்தை தேடுகிறான், தரையை தேடுகிறான், குறுக்கு வழியை தேடுகிறான். அங்கு வருமா, இங்கு வருமா, அவர் தருவாரா, இவர் தருவாரா, யார் தர வேண்டும்? உனக்கு வேண்டியதில்லை என் செல்வங்களை. கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் இது கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. நீ தந்தா கூட பெற்றுக்கொள்ள கூடாது. தமிழ் வேதம் சொல்கிறது, தன் நிலை தாழாமையும் தாழ்ந்தாக்கள் உயிர் வாழாமையும் மானம் எனப்படுகிறது. ஆம் செல்வங்களே, அங்கு அவ்வளவுதான், மூச்சு நின்று போயிடும். சத்தியம் போல் சுவாசம், சுவாசம் போல் சத்தியம். அப்ப நான் இதை சொல்றேங்கிறதுக்காக நம்ம அந்த சத்தியனா அப்படின்னா, அதை நோக்கின பயணத்தில் இருப்பவனை அன்றி நான் சத்தியன் இல்லை. அவ்வளவுதான். சத்தியம் சொல்கிறேன், அது எந்த மாறுதலும் கிடையாது. அந்த பயணத்தை நோக்கி. ஏன்னா அந்த பிறந்ததுல இருந்தே இந்த ஓட்டத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர்கள் எல்லாம் நம்ம எதையும் கற்று வரவில்லை, எதையும் உணர்ந்து வரவில்லை. இந்த மொழி இந்த உலகம் தந்தது, இந்த வாழ்வியல் நடைமுறை இந்த உலகம் தந்தது, இங்கு பயணிக்கும் சாலை இந்த உலகம் தந்தது, இங்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற கட்டமைப்பு இந்த உலகம் தந்தது. அதுபோல சகலமும் அதுதான் தந்தது. அந்த ஓட்டத்திற்குள், அந்த மனநிலையில் தான் நானும் விற்றிருக்கிறேன், யாரும் விற்றிருக்கிறார்கள். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல இந்த சகம் போகும் போக்கிலிருந்து உங்களை நிறுத்துங்கள் என் செல்வங்கள். திரும்பி பாருங்கள், அங்கு பல உண்மைகளை உணர்வீர்கள். திரும்பி உங்களுக்குள் செல்லுங்கள், அங்கு பல உண்மைகளை உணர்வீர்கள். இது ஒரு அற்புத வாழ்வு, சத்திய வடிவான வாழ்வு. அங்கு 100% சத்தியத்தை எய்துவதற்காக வைக்கப்பட்ட வாழ்வு. இது இறை வாழ்வு இல்லை என் செல்வங்களே. சத்திய ஒழுக்கம் என்பது இறை சம்பந்தப்பட்டது இல்லை என் செல்வங்களே, அது சத்தியம். இங்கு ஒரு ஏக நியதி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எங்கும் சமநிலை, எதிலும் நடுநிலை, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற அந்த சமாத்ம வைபவ மேடையா இது ஆகுறதுன்னா, தனி மனிதன் அந்த சத்திய ஒழுக்கத்தை தீர்மானித்து விட்டால், ஒருவன் தீர்மானித்து விட்டால், ஒவ்வொருவரும் தீர்மானித்து விட்டால், இங்கு எல்லோருக்கும் எல்லாம் கிட்டும். அதனால இந்த இயற்கை ஒரு ஏக நியதி வகுத்தது சத்தியம் என. சத்தியம் சொல்கிறேன், சத்தியம் சதா நன்றியான இது. மறவாதிருங்கள் என் செல்வங்களே, பழகுங்கள். எல்லாமே பழகிறது தான். நம்மளையும் அறியாம அதுக்குள்ளார ஓட விட்டுட்டாங்க. கார் இருளில் ஒரு மின்மினி பூச்சியினை இந்த கண் அனிச்சை செயலாகவே கண்டுவிடுகிறது. ஒரு சப்தம் அத்திசையை நோக்கி அனிச்சை செயலாகவே செயல்பட்டு விடுகிறோம். இவன் அனிச்சை செயலாகவே பொய்மையில் நிலைத்து விட்டான். இவன் மறந்தும் பொய் தான் பேசுவான். மறந்துட்டா கூட பொய் தான் பேசுவான். நடைமுறையிலையும் பொய் தான் பேசுவான். மறந்துட்டா கூட அவன் பொய் தான் பேசுவான். ஏன்னா இந்த சகங்கிற எதிர்காலம்னு ஒரு பெரிய கட்டமைப்பு காட்டி வைத்திருக்கு. பெரிய குறிக்கோள், வாழ்வில் முன்னேற்றம்,
ஒரு பெரிய நிலை உயர்தல் அப்படின்னு காட்டி வச்சிருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் இங்கிருந்து எனக்குள்ளர இருக்க கடவுது. இங்கு என்னுடைய அன்பு இன்ப ஆனந்த நிலையத்தில் நான் நிலை நிற்க வேண்டியது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சகம் தரும் அனைத்தையும் அது பிடுங்கிக் கொள்ளும். அல்லது அது இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் இந்த அன்பு இன்ப ஆனந்த உணர்வு அது தரவே தராதுன்னு சொல்றேன். நாம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தோஷம் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சு. பிறர் பொருளை நீ எடுக்கிற, அவன் காணுகிறான், அப்ப அங்க என்ன ஏற்படுகிறது? அதே போலதான் உன்னுடையதை அடுத்து நீ வேறு எதை தொடும் பொழுதும் இந்த பிரபஞ்சம் பார்க்கிறது, கணக்கு வைத்திருக்கிறது. சரியான நேரத்தில் அது கணக்கை முடிக்கிறது. நாம் செல்வங்களே, இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கு. பிதாமகன் பீஷ்மாச்சாரியாருடைய சத்குரு பரசுராமர் அவரிடத்துல அவர் நீதியின் கண் சேராது பொய் கூறி இந்த கர்ணன் குருவாய் பரசுராமரை ஏற்றுக்கொள்கிறார், சேவை செய்கிறார், மிகப்பெரிய அஸ்திர பயிற்சிகள் பெறுகிறார். முடிவில் உண்மை தெரிகிறது. சத்தியம் பேசணி முடிந்தது. சத்தியம் பேசுறார். அப்ப சத்தியம் அவர் பேசலன்னா அவர் எரிந்துருவார். ஏன்னா கேட்டது சத்தியம். சத்தியம் பேச யார் நீ அப்படிங்கும் போது அவர் கூறுகிறார், அவர் வகுத்த நீதியின் கண் இவர் வரல என்றது உணரப்படுகிறது. கற்ற கலையானது உற்ற நேரத்தில் உதவாமல் போக கடுவது. அவ்வளவுதான். நீ என்ன கற்றிருந்தாலும் அந்த உற்ற நேரத்தில் உதவாமல் போக கடவுது. அதே போல அசத்தியத்தின் பெயரால் நீங்கள் என்ன பெற்றிருந்தாலும் உற்ற நேரத்தில் உதவாது. அதுவே உங்களை துன்பக் கடலில் ஆழ்த்தும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. யாரும் ஆள் இல்லைன்னு நினைத்துக்காதீங்க. நீங்க ஒரு கண்காணி கண்டு கொண்டிருக்கிறான். அவன் கண் மணீசன் என்ன, உன் கண்ணுக்குள்ள இருந்து அவன் காட்சியை கண்டு உனக்கு கடன் கொடுக்கிறான். காட்சியை நிறைய பேருக்கு கொடுக்கவே இல்லை. பாருங்கள், மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. கசந்தாலும் உண்மையை பழகுங்கள். எங்களுக்கு குரு மண்டலம் சொல்லி கொடுத்தது அதுதான். கசந்ததை உண்டு பழகுங்கள், பொறுமையை பழகுங்கள், புழுக்கம் பழகுங்கள், வன் சொல் பழகுங்கள், மன முறியடிப்புகளை பழகுங்கள், தோல்விகளை பழகுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த உலகம் எதிர்பாராது உங்களுடைய மனம் முடக்கும் எந்த செயல் நடந்தாலும் நீங்கள் அசைவற்று இருங்கள். பார்த்துக்கலாம். இது ஆடுகளம்னு நினைக்கிறவங்களுக்கு ஆடுகளம். அங்கு தேர்வு களம் உணர்த்தப்படும் பொழுதுதான், நான் தேர்வு களத்திற்கு தயாராகவில்லை ஐயா, நான் ஆடுகளத்தில் ஆடிவிட்டேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு ஒரு சித்தர் பாடல் இருக்கு. அது மாதிரி நான் தேர்வு களத்துக்கு தயாராகவே இல்லையா. இங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆடுகளத்தில் ஆடிவிட்டேன். வெறும் லாபத்தை மட்டும் கருதி, அதர்மத்தை மட்டும் கருதி, வெறும் இனிப்பினை மட்டும் கருதி, தோதானது சுகமானதுன்றதை கருதி நான் அங்கு காணவே இல்லை ஐயா. அதற்கான விலையை பெற்றே ஆக வேண்டும். மறந்து விடாதீர்கள். குருநாதன் தான் சொல்லுவாங்க, குமரா, இந்த வாழ்வு முடிவில் இணைக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும். முடிவில் தான் இணைக்கணும். பெரியோர் நட்பும் அப்படிதான், ஞானமும் அப்படிதான். இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு. 7 கசந்த காய் இருக்கிறது, 7 கனிந்த கனி இருக்கிறது குமரா. இதுதான் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற, வாழ்வில் வைக்கப்பட்டிருக்கின்ற சவால். அதே போல இங்கு முழு நீள கரும்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுலையும் பயணித்தோன்னா வாழ்வின் முடிவில் எல்லையில் இணைத்து இருக்க வேண்டும். என் செய்வாய். இங்கு 2 காய் தொடர்ந்து உண்ணுவதற்கு இல்லை, ஆனால் 7 கனிகளையும் உண்டு விடலாம். மறந்து விடாதீர்கள் செல்வாங்களே. இப்ப குருமண்டலம் சொன்னது முதலில் கசந்ததை தேர்ந்தது. கசந்ததை ஒண்ணு கடுமையா இருக்கும். சிறியானங்கை பெரியானங்கை ரெண்டும் சேர்த்து வைத்த காய் போல இருக்கும். எட்டி கசப்பினை வென்று விடும். ஆனால் உண்டு விடு. 2 காய் தான் உன்னை கொல்லும், ஒன்று கொள்ளாது. அது அவ்விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு காயை உண்டு வை. அந்த கரும்பும் அப்படிதான். அந்த முதல் கணுவை உண்ணுங்கள். அது 100% கசந்த நிலையில தான் இருக்கும், இனித்தெல்லாம் இருக்காது. பெரியோர் நட்பும் அப்படிதான். போனோன்னெல்லாம்
அம்பாட்டு கொஞ்சி குழாவி மட்டியில் உட்கார வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுக்க மாட்டான். அடிக்காமல் உங்களை விரட்டி விட்டானா நீங்கள் செய்த உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் அவ்வளோதான். வன் சொல்லில் உன்னை தள்ளி வைத்து விடுவான், நீ போகலாம். இதுதான் எத்தனை பேர் வர்றான் போகிறான். அம்பாட்டுக்கு அளப்பெரிய ஆற்றலை அளப்பெரிய அறிவை பெற்றுட்டு அசுரன் போல அங்கே அவன் மாற்று செயல்பட தொடங்கி விடுவான் குமரா அப்படின்னு. அப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கிறது கசந்தது தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படியே படிப்படியாக போகும்போது எப்படி முதல் கணம் இரண்டாவது கணம் அப்படியே கொஞ்சம் நீர்த்த நிலையில் இணைத்தும் இருக்கும். ஒரு 3 கணு 4 கணு கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இணைக்க தொடங்கிடும். அந்த கடைசி அடிக்கரும்பு போனோம்னா அது தன் மொத்த சுவையையும் காட்டிடும். அதே போல் அந்த முதல்ல கசந்ததை உண்டு பழகிட்டிங்கன்னா கடைசியாக உண்ணுவது கனியாக இருக்கும். அந்த கடைசி கனி அதுக்கு முன்னாடி நம்ம கசந்ததை உண்டிருப்போம்ல, அது நாவில் இருக்கும்ல. இந்த கனி பாதி கனி உண்ணும் வரை நமக்கு இனிப்பை தருவதில்லை, அந்த கசந்ததை அகற்றுகிறது. அந்த பாதி கனிக்கு மேலே இனிக்கும். அந்த நாடகம் முடிக்கும் பொழுது நான் இனித்திருக்கும். கரும்பு உண்ணுவது முடிந்த பின்பு அந்த முடிவில் இனித்திருக்கும். பெரியோர் நட்பும் முடிவில் இனிப்பை தரும், முடிவில் நன்மையை தரும். முதல்ல கடுமையை தரும், பயிற்சியை தரும், அழுந்துதலை தரும், காத்திருக்க செய்யும், பொறுமை இழக்க செய்யும், எல்லாம் செய்யும். அது அங்கே வைக்கப்படுவது பரீட்சைன்னே உனக்கு தெரியாது. அப்படியே காலத்துக்குள்ள மறைச்சிருவான், காலத்துக்குள்ள இயக்க தொடங்கிடுவான். காலமே நிகழ்த்துவது போல நமக்கு தெரியும், ஆனால் காலம்லாம் நிகழ்த்தலை, இவன் தான் நிகழ்த்துகிறான். ஏன்னா இவன் வேறு காலம் வேறு இல்லை. இவனுக்குள் காலம் அடக்கும், காலத்திற்குள் இவன் அடக்கும். குருவும் திருவும் வேறில்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால இந்த களத்துல உண்மையை பழகுங்கள். கசந்து தான் இருக்கும். உண்மையா நடக்கிறதுங்கிறது ஒரு மரணத்திற்கு இணையானதா தான் இருக்கும். அந்த இறைவன் உன்னை இன்முகத்தோடு காண வேண்டும். நீ பிச்சைக்காரனா இருக்கியா, ஏழையா இருக்கியா, உடை கிளைந்த நிலையில இருக்கியா, கேட்பாரற்றவனை, இதெல்லாம் என் தேவனுக்கு காணவே தெரியாது. பாருங்க, அவன் சத்தியனை தேடுகிறான், சத்தியமாய் தேடுகிறான். ஏனெனில் சத்திய தேவனை அவனாய் இருக்கிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, சத்தியம் சொல்கிறேன். இந்த கடுமையை கண்டு மலைத்து விடாதீர்கள். இந்த உலகமே இப்படி போய்கிட்டு இருக்கு, நம்ம அப்படி போகணும்னு இல்லை என் செல்வங்களே. பொய்ய பேசி கொண்டாடுறதுக்கு கோடி பேர் இருக்கட்டும், சத்தியத்திற்காக நீ ஒருவனாவது இரு, பார்த்துக்கலாம். நீ ஒரு நிம்மதியையும் அடங்கலையும் ஒரு குற்ற உணர்வுல இருந்து விடுபடணும். நானே, இது பாவப்பட்ட உலகம், ஏழைகளினுடைய உலகம். இந்த உண்மை இன்மையின் பெயரால நீ என்ன பெற்றாலும் அது ஒரு ஏழையின் உடமையாய்தான் இருக்கும். சத்தியம் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த கல்வி இந்த களத்திற்கு உகந்த கல்வி இல்லை என்பது நன்றா தெரியும் சொல்றேன். உண்மை கசக்குதோ இல்லையோ என்று சொல் கசக்குங்கிறது எனக்கு தெரியும். என் குருநாதன் என்னை அங்கு நெருப்பாற்றில் நீந்தி அமிலக்கடலில் நீந்த வைத்து கசந்ததை ஒன்று வைத்துதான் நடத்தினான். பசியையும் ருசினான், புழுக்கம் பழகுன்னு சொன்னான், நிராசை பழகு அப்படின்னா. எல்லாத்திற்கும் காரணம் நிராசை அசத்தியத்தை புரிகிறது, நிராசை சத்தியத்தில் நிலை நிற்கிறது. மறந்து விடாதீர்கள். அந்த அசத்தியத்தை வீழ்த்துற அஸ்திர நிராசை இருக்கு. எந்த அசத்தியத்தையும் இந்த நிராசை தகர்த்துரும். ஏன்னா சத்தியம் இன்மையில நிற்கிறதுக்கு காரணம் ஆசை தான். நான் எனது என் பாரம்பரியம் அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பு கருதி எந்த பழி பாவத்தை வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. நீ அவர்களுக்கு மன உடல் நோயை தவிர எதையும் தரப்போவதில்லை. அவர்களுடைய நிம்மதியை நீ வாழும் காலத்தில் பறிப்பதற்காக நீ இதெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் கூட தப்பித்து சென்று விட முடியாது செல்வங்களே. அங்க பிச்சை ஏற்று அரை உணவு உண்டு அங்க ஆழ்ந்த நிம்மதியில் அடங்கி விடுவான் ஒரு ஏழை, ஒரு கேட்பாரற்றவன். நீ என்ன உண்டிருந்தாலும் இதயத்துல இருக்கிற இந்த மனசுல இருக்க அந்த நமைச்சலை அரிப்பை உங்களால் போக்கிக் கொள்ளவே முடியாது. மறந்து விடாதீர்கள். அதெல்லாம் நம்ம வெல்ல முடியாதுன்னு சொல்றேன். உயிர் வைக்கும் பொழுதும் மனம் வைக்கப்படும் பொழுது உயிரை அது ஆட்சி செய்கிறது, மனசை அங்கு சத்தியம் ஆட்சி செய்கிறது. அங்க வச்சிருக்கான்.
ஊர் உலகத்துக்கு முன்னாடி அப்படி மெப்புக்கு நீ பாட்டுக்கு அப்படி காட்டலாம், வரலாம், போகலாம். அங்கு உள்ளிருந்து உன்னை சித்திரவதை செய்யும். நீ உன் குற்ற உணர்வுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மறந்து விடாதீர்கள். அப்ப இந்த மெய் உண்மையை உணர்கிறாய். இன்னைக்குதான் உணர்றேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த கள ஓட்டத்தில் தான் இருந்தேன். அப்ப நான் இனி நான் சத்தியத்துக்கு நான் என்னை தகுதிப்படுத்துகிறேன், உண்மைக்கு என்னை தகுதிப்படுத்தி கொள்கிறேன் என வைப்போம். அப்ப இந்த கடந்த கால அசத்திய வாழ்வு, இந்த கடந்த காலத்துல நான் இந்த உடலை வளர்த்துட்டேன். அந்த கடந்த காலத்து தீமைகள்ல என் உடல் வளர்க்கப்பட்டிருக்கிறது. என் குருதியில் கருமை இருக்கிறது, என் குருதியில் குற்றம் இருக்கிறது. எவ்வாறு அகற்றுவது குருமாவா கேட்டேன். ராம்குமாரா, அதுக்கு வருந்துதல் தான் மருந்து. மறந்து விடாதே அப்படின்னா முழுசாவே வருந்துறது. எப்படி எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம், எப்படி எப்படிலாம் வாழ்ந்திருக்க கூடாதோ அப்படி எப்படிலாம் வாழ்ந்தோம். மனதார இந்த சகத்தை ஏமாற்றினோம், நம்மை நாமே ஏமாற்றினோம், நம்ம சார்புடையவர்களை ஏமாற்றினோம். என்னுடைய தனி அறைக்குள் கடவுளும் வருவதில்லை, யாரும் வருவதில்லை. இப்படி ஒரு அசிங்கமான ரகசியத்தை உடையவனாதான கடந்த காலத்தில் வாழ்ந்தேன். இறைவா, எனக்குள் இருக்கும் அசத்தியத்தை அகற்றுங்கள். இதுவரைக்கும் கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த அசத்திய சுவடுகளில் இருந்து என்னை விடுவீங்கள் அப்படின்னு நீங்கள் அவன் பதம் பண்ணியுங்கள். சத்தியமா கேட்பான். சங்கமே ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கும்போது அதை கொண்டாடிக்கிட்டு மாயை ஏற்படுத்தின மாயையில ஜாலத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த உலகத்துல நீ இந்த சொல்ல கேட்டுட்ட அப்படின்னா அதை கேட்கறதுக்கு நீ ஒருத்த மட்டும்தான் இருந்திருப்ப. அவன் திரும்பி பார்க்கிறான், அவ்வளவுதான். உன்னை அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் அழைத்து செல்வான். நம்ம அந்த வாழ்வு வாழ முடியாதுன்னு சொல்லுங்களே, சத்தியமா வாழ முடியாது. இந்த திரிபுர தகனம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, எல்லா தேவர்களும் சேர்ந்து, எல்லா இறைவர்களும் சேர்ந்து ஒரு தேர் அமைக்கிறார்கள். எல்லாரும் இருக்காங்க. அங்கு அஸ்திரமா நாராயணனே இருக்கான், அங்க வாசுகி பாம்பே நானா இருக்கு, அங்க மேரு பர்வதமே வில்லா இருக்கு. அப்படியே மொத்த பேரண்டமும் அங்கு களமாடி விட்டது. இந்த திரிபுர தகனம் நமக்குள்ள இருக்கிற மும்மலங்கள், திரிபுர சுந்தரம், அது அங்க இருக்கு. அவன் ஒரு நேரத்துலதான் இணைவான். அந்த ஒரு நேரத்துல ஒரே அஸ்திரம் தான் அடிக்கணும், அந்த மூவரும் வீழ்த்தப்படணும். இது திட்டம். எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆமா, அந்த நேரம் கூடுது. அதுல அந்த தேவர்கள், அந்த இறைவர்கள், அந்த இறை பிரதிகள்லாம் அதுங்களுக்குள்ள செருக்கு. என்ன செருக்குன்னா, அப்ப சிவ பரம்பொருளா இருந்தாலும் அந்த திரிபுரத்தை தகனம் செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாம் இணைந்து ஒரு தேர் செய்து இந்த ஆற்றலின், இந்த ஒட்டுமொத்த ஆற்றலின் விளைவாய் இறை அஸ்திரம் தொடுத்து திரிபுரம் தகனம் செய்கிறான் அப்படின்ற இந்த செருக்கோடு அந்த தேரை உருவாக்குறாங்க. ஆமா, செருக்கு வரும்போது நம்ம கடமை மறந்து போயிடும். முக்கியமான ஒரு நபரை கூப்பிடல, நம் தலைவனை கூப்பிடல. மும்மல காரியமா முப்புறம் அதை வெறும் சிறியால் எரிசெய்ய எல்லா தேவ ரூபங்களும் ஒருத்தேராக என் பெருமூர்க்கு மூசிக வாகன சிந்தூராசுர நாச காரண விநாயகனை அழைக்க மறக்க சிவ பரம் தேரேற ஏறி அக்கணமே அச்சது பொடிட்டு தூவி எச்சபையையும் நடுநடுங்கச் செய் கஜமுகன் அவன் அவனொரு 64,000 கோடி மதகளின் கஜபுஜ பலமை எம் தமக்கும் எல்லோருக்கும் எப்போதும் காப்பு காப்பு. இந்த 64,000 கோடி மதம் பிடித்த ஆணையின் ஆற்றலை உடைய அந்த கஜமுகன் விநாயகன் தகர்க்கிறான் தேரை. அவ்வளவுதான். அப்படியே குனிந்து காணுகிறார். சிவம் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவன் அந்தராத்மன். அவன் எதன் மீது நின்றாலும் அவன் அவனுக்குள்ளேயே நிற்பவன் கிட்டத்தட்ட. அதனால சிதைந்தது தேர். அவன் அந்தரத்திலே இருக்கான். அங்க சுழிலே ஒரு கொட்டு கொட்டப்படுகிறது. என்னதான் அவர்களுடைய ஆணவத்தை அகற்றுவதா இருந்தாலும் தந்தை மேல் ஏறும்போது சிதைப்பது நியாயமா அப்படின்னு அந்த விநாயகனுக்கு விழுந்த கொட்டு அங்கதான் விழுந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் முட்டியிருக்காங்க சொல்றேன். அதனாலதான் அவருக்கு வழிபாடானது. ஆனாலும் சிவம் அந்த முப்புறத்தை சிரித்து எரி செய்கிறார். அந்த ஆணவம் கண்ணும் மாயை
இந்த முக்காலில் அமர்ந்திருக்கிற நான்ற ஆணவன் தான் இந்த அசத்தியத்திற்கு காரணமானவன், ஆசைக்கு காரணமானவன். வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ இழிவு அவ குற்றம் தவறு பிழை அத்தனை தீமைகளுக்கும் காரணம் இந்த நான். இந்த 4 வகை குற்றங்களால் ஆன நான், முக்காலில் அமர்ந்து 4 வகை குற்றங்களால் ஆன நான். மறந்து விடாதீர்கள். அப்ப முப்புறத்தையும் அவர் தான் எரி செய்யணும். உனக்குள்ள இருக்கிற ஆணவம் கண்ணும் மாயையும் சிவம் தான் எரி செய்யணும். அப்ப நான் சத்தியமா நடக்கணும்னு நான் நினைக்கலாம், அதற்கான முயற்சியை பண்ணலாம். அந்த வாழ்வு நான் என்னால வாழ முடியாதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. மேலான ஒருவனிடத்தில் நான் வழிபாடு செய்கிறேன். அந்த மேலானவன் எனக்குள்ள இருக்கிற அசத்தியங்களை அகற்றுகிறான். சத்தியத்திற்கு உண்டான நிலைப்பாட்டில் என்னை அழைத்து செல்கிறான். எந்த இடத்தில் நான் பலகீனப்படுகின்றனோ அந்த களத்தை தவிர்க்கிறான், அந்த காரியத்தை தவிர்க்கிறான். உன் கரத்தை அவன் பிடித்து அழைத்து செல்கிறான். அதனால கரன் என பெயர் பெற்றான். நற்றுணையாவது நமசிவாயவே. ஆம் செல்வங்களே, ஆனா நீ அந்த சத்தியத்தை விரும்பணும். அதை எடுத்தோம்னா கசக்கும். நமக்கு இந்த சகத்து உறவே வேண்டாம்னு சொல்றேன். இது முழுசா அசத்தியம் சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது. தனித்து தான் வந்தாய், தனித்து தான் வாழ்ந்தாய், தனித்து தான் உண்டாய், தனித்து தான் உறங்கினாய், தனித்து தான் முடிவாய். உனக்கு இருக்கிற ஒரே துணை அது மட்டும்தான், வேற எதுவும் உனக்கு துணை கிடையாது. இதை தயவு செய்து மறந்துடாதீங்க. இந்த நாடகத்துல வைக்கப்பட்டிருக்கின்ற கதாபாத்திரங்கள் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தனையோ மேடையை பார்த்தாச்சு, இன்னும் எத்தனையோ மேடையை பார்க்க போறோம். ஆனா இந்த எந்த இடத்துலயும் களத்தில் இல்லாத நம் உடன் இருக்கும் ஒரே ஒருவன் நம் இறைவன் மட்டும்தான். பாருங்கள், முந்தி சொன்னான் மூலன் ஒன்று கண்டி உலகுக்கு ஒரு தெய்வமும். கல்வியை முடித்துட்டார். முதல்ல சொன்னது மூலன், ஏகம் பரம் சிவம் சுயம் சோதியம். அதுக்கப்புறமேட்டுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பதில் சொல்லியாச்சு, ஒரு கேள்வி இருக்கு, அந்த ஒரு கேள்விக்கு பதில சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. அதே பதில எல்லாம் சொல்லி ஆளுக்கு ஒரு ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். ஆனா முந்தி சொன்னவன் மூலம் மறந்து விடாதீர்கள். அப்ப நீ சத்தியத்துல நிலை பெறணும் அப்படின்னா உனக்கு இறைவனோட ஆசீர்வாதம் வேணும். அவன் மெச்ச ஒரு வாழ்வு வாழணும், மறந்துடக்கூடாது. என் குருநாதன் தான் சொல்லுவான், குமரா 7 அடி இலையில் எல்லாம் வைத்து அதையும் வைத்த உண்ணுவதற்கு நீ பன்றி இல்லை, பரமதயால குணம் படைத்த பரமசிவத்தின் சத்புத்திரன், மறந்து விடாதே. உன்னாலே உண்ண முடியாது, அந்த இறைவன் எவ்வாறு உன்னை காணுவான்? காணாமலே சென்று விடுவான். உன்னை நீ சொஸ்தப்படுத்த பாரு. உனக்குள்ள இருக்கிற மலத்தை, சித்த மலத்தை அகற்றப்பாரு, எண்ண மலத்தை அகற்றப்பாரு, அசத்தியத்தை அகற்றப்பாரு. அந்த நோக்கத்துல மட்டுமே இரு. நீ யாரையுமே கிடைத்தற்ற முடியாது. பசித்தா புசிப்பான். மேன பசித்தவனுக்கு இந்த சொல் இனிக்கும். அவன் இங்க மாயை ஏற்படுத்தின மாயையில நாகரிக அலங்காரம் ஆடம்பர படாடோபத்துல நின்றுட்டு அங்க பாட்டுக்கு அங்க கூத்து கட்டிட்டு அங்க பாட்டுக்கு குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அது பாட்டுக்கு மனமுறிவு ஏற்பட்டுருச்சு, மனப்பிளவு ஏற்பட்டுருச்சு, மனசு சரியில்லைன்னு தானே நம்ம இங்க பெரிய கூட்டத்தை பார்த்துக்கிட்டோமே. இல்லை என் செல்வங்கள், நமக்கு பெரிதா ஆனந்தமே இந்த சகம் தருகின்ற சந்தோஷங்கள்லாம் வேணாம். அது 100% உன்னை தனி அறையில் வைத்து சித்திரவதை செய்யும். மறந்துடக்கூடாது. இந்த உடலினுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த உணவு அந்த நேரம் உண்ணும் பொழுது அங்க ஆகா ஓகும்னு சொல்லிருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த பசி, அந்த உணவு முடியும் பொழுதே அது திகட்டி போயிடும், அடுத்த நேரமும் பசிக்கும். அப்ப இது ஒரு சங்கிலியை தவிர அந்த உணவுக்கு அடிமையாகிவிட வேண்டியவன் இல்லை. களத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த உலகம் அந்த உணவுக்கு அடிமையாகி அதன் பெயரால போய்கிட்டு இந்த தேகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. என் செல்வங்களை, ஆசை புறம் தள்ளுங்கள், சத்தியத்தில் நிலைநிற்க பழகுங்கள். உன்னை எளிதில் அங்கு அசத்தியத்திற்குள்ளார அழைச்சிட்டு போயிடுவாங்க, எளிதில் சபல வயப்படுத்திடுவாங்க. ஒரு இசை போதும் உன்னை காம வய மோக வயப்படுத்திடும். ஒரு நிகழ்வு போதும் உன்னை குரோத வய விரோத வயப்படுத்திடும். ஒரு செய்தி போதும் உன்னை அங்கு தீமையினுடைய எல்லைக்கு அழைச்சிட்டு போயிடும். அப்ப நீ உனக்குள் நீயா இரு. இந்த களத்தை எடுத்தபடி ஒரு ஓரமா வை. பிற புற பாராதே, பரம் பறிபோகும், அங்க பரம் பறிபோகும், சிவோகம் பறிபோகும். மறந்து விடாதீர்கள். உன் வாழ்வினுடைய என்று இந்த மெய்யறிவு தோன்றுகிறதோ அந்த நாளில் இருந்து
நீ வேறு வாழ்வு வாழ்கிறாய். இந்த குற்றங்களிலிருந்து மெல்ல மெல்ல உன்னை விடுவிக்கிறாய். இந்த அசத்தியங்களிலிருந்து மெல்ல மெல்ல விடுவிக்கிறாய். செல்லும் அளவு செலுத்தும் நீ சிந்தை. அல்லும் பகலும் அருளுடன் உறங்கினான் கல்லும் பிளந்து கடுவெளியாகும். அப்ப என்ன செல்லுமோ அவ்வளவு செய்யுங்க. ஒரு முயற்சி பண்ணுவீங்க, தோத்து போயிருவீங்க. பதட்டப்படாதீங்க, மீண்டும் முயற்சி செய்யுங்க. இங்கு தேவை முயற்சித்து கொண்டே இருப்போம், மனதார முயற்சித்து கொண்டே இருப்போம். அப்ப நீங்க அந்த சத்தியத்தை விரும்புங்க, உண்மையை விரும்புங்க, மனித தன்மையை விரும்புங்கள். இவ்விதமே பழகி வையுங்கள் என் செல்வங்களே. இந்த சங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க முழுசா இருக்க காடாக்கி கொள்வீர்கள். இதயத்தை மறந்து விடாதீர்கள். இதயத்தை இறக்க காடாக்குங்கள். சத்தியம் சொல்கிறேன். சிவமங்கலம்.